தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நேற்றைய தினம் மழைக்கால கூட்டத்தொடர் ஆரம்பிச்சிருக்காங்க. எப்பவும் போல ஏதாவது ஒரு கூட்டத்தொடர் ஆரம்பிச்சாலே ஒவ்வொரு பிரச்சனை புதுசா வந்துகிட்டே இருக்கும். அது நம்ம பெகாசஸ் வழக்கா இருக்கட்டும், அதானி ஹிண்டன்பர்கா இருக்கட்டும், அந்த மாதிரி அப்புறம் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்டா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த தடவை அந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிற பிரச்சனை இந்த சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க நடத்தின இந்த போராட்டங்கள். ஏன் அவங்க போராட்டம் நடத்தினாங்கன்னா, தர்மேந்திர பிரதான் எஜுகேஷன் மினிஸ்டர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டம். எதற்காக அப்படின்னா, அவர் இந்த நீட் வினாத்தாள் கசிவுனால பதவியை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க கோரிக்கை. சரி, இது உண்மையான கோரிக்கை தான், எல்லாரும் கவனிக்கக்கூடிய கோரிக்கை தான் அப்படின்னு பார்த்தா, ஒரு வினாத்தாள் கசைஞ்சிருக்கு, அது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. கவர்மெண்ட் பொறுப்பு ஏற்கணுமா? ஆமா, கவர்மெண்ட் பொறுப்பு ஏற்கணும் தான். ஆனா அது வெறும் ராஜினாமா மட்டும் பண்ணா போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தானே இருக்கு. இவர் போய் வேற ஒரு அமைச்சர் வந்தா அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? தீராதுல. காக்ரோச் ஜனதா பார்ட்டியில இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. நிறைய பேர் வெளிநாட்டுல நல்ல வேலையில இருக்காங்க. அப்ப அவங்க பொறுப்புணர்வோட என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சிஸ்டம்ல இவ்வளவு ஃபெயிலியர்ஸ் இருக்கு, இதை நீங்க சீர்திருத்தணும். இதை சீர்திருத்தத்துக்கு எங்களையும் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்க, அதுல எங்களையும் ஒரு ஆளா கன்சிடர் பண்ணுங்க, சேருங்க, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நீங்க கவர்மெண்ட் ஆபீஸ்ல இத்தனை பேர் வாங்க அப்படின்னு சிஸ்டத்துல இருக்கிற கோளாறை சரி செய்யறதுக்கான ஒரு முயற்சியா இல்ல ஒரு அறிவுரை கூறுனா பரவாயில்ல. ஆனா வெறுமனே மினிஸ்டர் ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் இங்க பெருசா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம சிஜேபி அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கிறப்ப எந்த ஒரு லைம்லைட்டும் கிடைக்கல. அபிஷேக் அவர்கள் போராடுறப்ப எந்த ஒரு லைம்லைட்டும் கிடைக்கல. திடீர்னு அந்த சோனம் வாங்சாங் அவர் இதற்கு ஆதரவு தெரிவித்து உண்ணாவிரத போராட்டம், ஹங்கர் ஸ்ட்ரைக் வரப்பதான் ஒரு பெரிய ஒரு லைம்லைட்டே கிடைக்கிது. மீடியாக்கள்லாம் வராங்க, அவருக்கு ஆதரவா நிறைய பேர் கூட்டமா அந்த ஜந்தர் மந்திருக்கு வராங்க. அந்த சோனம் வாங்சாங் அப்படிங்கிறவர் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால அவர் பெரிய ஒரு கிளைமேட் ஆக்டிவிட்டிஸ்ட். அவரை வச்சுதான் அந்த 3 Idiots படம் அமீர் கான் ரோலே அவரை வச்சுதான் இன்ஸ்பிரேஷன் ஆகி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசா நம்ம இன்ஸ்டாகிராம்ல அவரை பத்தி நல்ல விஷயமே வருங்க. இது இன்னொரு மறுபக்கம் ஒருத்தருக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி மறுபக்கம் பிஜேபி இப்ப அவங்க ஆளுங்கட்சியா இருக்கனால அவங்க என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. அவர் டீப் ஸ்டேட்டோட ஆளு, அவருக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன வேணா குற்றச்சாட்டு சொல்லலாங்க. ஆனா காங்கிரஸ் இவர் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு? ஏன்னா அவங்க இப்ப எதிர்கட்சி, இப்ப அவங்க சோனம் வாங்சாக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த காங்கிரஸ் இவர் மேல என்ன குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தா தான் தெரியுது, சோனம் வாங்சாங்கிறவர் ஒரு தேச விரோதி, அப்படிப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்ல அவர் இன்வால்வ் பண்றாரு. இது பிஜேபி சொல்லல, காங்கிரஸ் அரசாங்கம் காஷ்மீர்ல 370 எடுக்கிறதுக்கு முன்னாடி குலாம் நபி ஆசாத் முதல்வராக இருக்கிறப்ப அவர் சொல்லியிருக்காரு. அந்த அந்த கலெக்டர் நிறைய விஷயம் இவர் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. இவர் நிறைய சைனாவோட கனெக்ஷன்ல இருக்காரு. அதை தாண்டி இவருக்கு வர அந்த ஃபண்டு FCRA மூலியமா வர ஃபண்டு என்ன பண்றாரு, எப்படி உபயோகிக்கிறாங்கிற ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அரசாங்கம் குற்றச்சாட்டு இருக்கு. இதுல நம்ம பார்க்கணும், FCRA, இந்த FCRA அமெண்ட்மெண்ட் பில்ல தான் காங்கிரஸ் அரசாங்கம் இப்ப எதிர்க்கு. இந்த மாதிரி சஸ்பிஷியா யாரும் இருக்கக்கூடாது, எதுக்காக பணம் வருதோ அதற்கு யூஸ் பண்ணணும்னு இப்ப இந்த கவர்மெண்ட் சொல்லுது. அதை தான் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் எதுக்குதுங்க. ஒரு படி மேல இவர் கிளைமேட் ஆக்டிவிட்டி சொல்லிட்டு பாகிஸ்தான்ல நடக்கிற கூட்டமைப்பெல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. டான் மீடியா நம்ம பார்த்திருப்போம், பாகிஸ்தான்ல நமக்கு ஆதரவா எந்த ஒரு செயல்பாடும் இருக்காது. குறிப்பா மீடியா எப்படி இருக்குன்னே தெரியும். அப்படிப்பட்ட அந்த டான் மீடியா நடத்தின கான்ஃபரன்ஸ்ல இவர் போய் கலந்துக்கிறாரு. அக்னிவீர் திட்டம் வரப்ப அவர் சொல்றாரு, இந்த கூர்கா அந்த இளைஞர்கள்லாம் சைனா ஆர்மியில போய் சேர்றாங்க அப்படின்னு ஒரு பொய்யும் பரப்புரைய அவர் கட்டுவிழ்த்துறாரு. சைனா சப்போஸ் லடாக் வழியா உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணா நாங்க தடுக்க மாட்டோம், அதுக்கு மாறா வழி சொல்லுவோம், இந்தியாக்குள்ள எப்படி வரும்னு சொல்லிட்டு வழி சொல்லுவோம் அப்படின்னு ஒரு இது பண்ணியிருக்காரு. இதை தாண்டி அவர் சொன்னாங்களா, முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துருப்போம், 3 Idiotsல அமீர் கான் ரோல் இருந்தா அமீர் கானே இப்ப மறுத்திருக்காரு. இல்லைங்க, நாங்க இவரை இன்ஸ்பயர் ஆகியோ இவரை பார்த்தோ இந்த படம் நாங்க எடுக்கவே கிடையாது, எங்களுக்கு இப்படிப்பட்ட இருக்கவர் தெரியவே தெரியாதுன்னு அமீர் கானே ஓப்பனா சொல்லியிருக்காரு. அதை ஊர்ஜிதப்படுத்திருக்காரு அந்த 3 Idiotsோட டைரக்டரும் கூட. இப்படிப்பட்டவர் தான் சோனம் வாங்சாங். உடனே இன்னொரு குற்றச்சாட்டு, அவர் அமைதி வழியில
போராட்டம் தான் பண்றாரு, உண்ணாவிரதம் தான் இருக்காருன்னு இவங்க சொல்றாங்க. யாரோட ஆட்சியம்னா அம்பேத்கரோட சட்டமைப்பை வந்து நசுக்கிறாங்க, அம்பேத்கர் தான் ஒரு ரோல் மாடல் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க வந்து பார்க்கணும், ஹங்கர் ஸ்ட்ரைக்குங்கிறது சட்ட விரோதம். இது கிட்டத்தட்ட அம்பேத்கர் சொல்றாரு, கிட்டத்தட்ட இதை வந்து ஆளுகிற அரசாங்கத்தை வந்து மிரட்டுறது தான் இந்த மாதிரி உண்ணாவிரதம் இருக்குன்னு யாரும் சொல்லுங்க. அம்பேத்கர் சட்டத்துல தீர்க்கமா எழுதி வச்சிருக்காரு. கோர்ட்டு தான் வந்து சொன்னுச்சு சோனம் வாங்சாங்கோட உடல்நிலை ரொம்ப முக்கியம், அதை நீங்க மானிட்டர் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவர் எப்படி இருக்காருங்கிறத நீங்க மானிட்டர் பண்ணணும். டெல்லி போலீஸ்க்கு உத்தரவு போட்டனால கோர்ட்டு சொன்ன உத்தரவு பேர்ல டெல்லி போலீஸை வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போயிருக்காங்க. அடுத்தது இந்த சிஜேபி உடனே அடுத்த நாளே நாங்கள் 20ஆம் தேதி வந்து கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறப்ப பார்லிமெண்ட்டை நோக்கி நாங்கள் பேரணியா போவோம்னாங்க. அந்த பேரணி போறப்ப யார் முதல்ல கல்வீச்சு நம்ம பார்த்துருப்போம். அங்க உண்ணாவிரத போராட்டம் அப்படின்னு சோனம் வாங்சாங் மேடையில இருக்காரு. ஆனா சுத்தி அங்க இருக்கிறதெல்லாம் ஃபுட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? உண்ணாவிரத போராட்டம் தானே, அந்த அளவுக்கு ஃபுட்டு எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? யாரெல்லாம் வந்து ஃபுட்டு கொடுக்குறா? யாரா இல்லை கலந்துக்கிறாங்க? இவங்களோட கோரிக்கை தர்மேந்திர பிரதான் நீட்டு வினாத்தாள் கசிவு தானே. அங்க எப்படி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஸ்ரீநகரோட லோக்சபா எம்பி வந்து 370 ரீஸ்டோர் பண்ணணும், அவரோட கோரிக்கை எங்கேருந்து வந்தது? இது வந்து எஜுகேஷனை பத்தி. அங்க எப்படி 370? ராம் மந்திர் அங்க நடக்கிற அந்த ஃபினான்ஷியல் மிஸ்மேனேஜ்மெண்ட் பத்தி அங்க கோரிக்கை வருது. அதை தாண்டி விவசாய போராட்டம், அந்த அமெண்ட்மெண்ட் பில், அந்த கோரிக்கை, இந்த மாதிரி தொடர்ந்து சீதா பகவான் சீதா அவர்களை வந்து அவமதிச்சு அங்க பேசுறாங்க. சோனம் வாங்சாங் இருக்கிற மேடையிலேயே பேசுறாங்க. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு பின்னாடி தான் பெரிய சஸ்பிஷியா இருக்கு. இதை தான் வந்து அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க பின்னாடி டீப் ஸ்டேட் இருக்குமோ அப்படின்னு. ஏன்னா அங்க போராடுற இளைஞர்கள் நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, பிஎம் மோடி ரிசைன் பண்ணலன்னா நேபாளில் என்ன நடந்தது, ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு நாங்கள் காட்டுவோம் இங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டை கிட்டத்தட்ட நாங்கள் கலவரம் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. இதை தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். பிபிசி அவங்க வந்து ஒரு ஆர்டிக்கலே எழுதினாங்க, ஏன் இன்னும் இந்தியாவில் வந்து இந்த ஜென்சி போராட்டம் நடைபெறவே இல்லை அப்படின்ட்டு. வெறும் போராட்டம், தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும், நீட் வினாத்தாள் கசிவுன்னா அதுல எங்கேருந்து வந்தது? இந்த பிஎம் மோடி அவர்கள் டெசிக்னேஷனா இருக்கட்டும், இல்ல பார்லிமெண்ட்டை நாங்க வந்து அடிச்சு நொறுக்குவோம் அப்படிங்கிறதும், நேபாள் மாதிரி ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படிங்கிற பேச்செல்லாம் எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான் இது பெரிய சஸ்பிஷியா இருக்கு. போராட்டம் பண்றவங்க மெட்ரோல பொதுமக்களை இடையூறு பண்ணி குதிச்சு ஓடுறது, கல் எடுத்து போலீஸ் மேல வந்து 50க்கும் மேற்பட்ட போலீஸார்கள் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் யார் பண்றா? இந்த போராட்டக்காரர்கள் தான் பண்றாங்களா? இப்ப கவர்மெண்ட் அவங்கள்ட்ட வந்து காது கொடுத்து கேட்கவே இல்லைன்னு சொல்லப்பட்டுச்சு. நேற்றைய தினம் வந்து ஜேபி நட்டா மினிஸ்டர் அவர்கள் வந்து போராட்டக்காரர்களை 3 பேரை அழைச்சி என்ன ஏதுன்னு பேசியிருக்காங்க. அதுல ஒரு 3 கோரிக்கை வச்சிருக்காங்க இவங்க தரப்புலேருந்து. அதுல என்னன்னா, பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கொடுக்கணும். 2வது, இந்த மாதிரி தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணி ஆகணும். 3வது, சோனம் வாங்சாங் அவரை வந்து இமிடியேட்டா வந்து அவரை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கோரிக்கை ஜேபி நட்டா அவர்கள்ட்ட வந்து வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் தரப்புலேருந்து வாங்கப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கான என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோங்கிற எந்த ஒரு விடையும் வந்து கொடுக்கவே இல்லைங்க. இல்ல கூட இருக்க ஆட்கள், இந்த அபிஷேக் அப்படிங்கிறவர் தானே சிஜேபி ஃபவுண்டர், அவர் தானே இந்த போராட்டம் பண்றாரு. அவர் கூட அவரு வெறும்ன காலையில 11 to 2 வந்துட்டு அவர் தங்குற இடங்கள்லாம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வருது. அவர் யார் கூட தங்குறா, அவருக்கு யாரெல்லாம் ஆதரவு தராங்க, ஆம் ஆத்மி தராங்க, என்சிபி தராங்க. அந்த என்சிபி வந்து ஒரு நபரோட வீட்டில தான் தங்குறாரு, அவர் எப்பேற்பட்டவங்க பின்னணி ஆதாரங்கள் வருது. இதற்கு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஆதரவு தராரு. ஆனா நேர்ல வந்து பார்க்காததுக்கு ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன் நேர்ல பார்க்கல அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாங்கன்னா, இதே மாதிரிதான் அண்ணா ஹசாரே அரவிந்த் கெஜ்ரிவால் போராட்டத்துக்கு யூபிஏ செகண்ட் அவர் வந்து காங்கிரஸ் ஊழல் ஆட்சி எதிர்த்து போராடினாரு. அப்ப சில அமைச்சர்கள் 5-6 அமைச்சர்கள் வச்சு அவங்க பேரம் பேசப்பட்டாங்க. அப்ப வந்து இந்த மாதிரி ஆதரவு கொடுக்க போய் தான் நம்மளோட கட்சியே காங்கிரஸே வந்து வெளிநடப்பு செஞ்சு ஆட்சியை கவிழ்ந்து டெல்லியில ஒரு புது ஆட்சி வந்துச்சு. இப்ப இதனால ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் போட்டி, பஞ்சாபா இருக்கட்டும் இல்ல டெல்லியா இருக்கட்டும், அந்த மாதிரி மாறிடுச்சு. அதனால இப்ப அவர் வந்து ஒரு ரேலி எடுத்துக்கிட்டு இருக்காரு ஜென்சிக்கு. அதாவது மாணவர்களிடையே என்னெல்லாம் குறைபாடு இருக்கு, என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதனால ஜென்சிக்கு ஒரு முகமா, மாணவர்களோட முகமா ராகுல் காந்தி தான் இருக்கணும். இது ராகுல் காந்தியே க்ளோஸ்டு டோர்ல சொல்லியிருக்காராமா, இந்த மாதிரி நீங்க வந்து போய்
காங்கிரஸ் ஜனதா பார்ட்டிக்கோ சோனம் வாங்சுக்கோ வந்து நேரடி ஆதரவு நம்ம ரொம்ப தர வேணாம். நம்ம தான், அதாவது ராகுல் காந்தி நான் தான் வந்து மாணவரோட முகமா இருக்கணும், அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை க்ளோஸ் டோர் மீட்டிங், ஹை அபிஷியல் மீட்டிங்ல சொன்னதா செய்திகள் வருது. எங்க கொடுத்தா நம்ம முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெருசா கொண்டு வந்தோமோ அதே மாதிரி சிஜேபி வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல ராகுல் காந்தி இருக்கிறதா சொல்லப்படுது. என்ன இருந்தாலும் இந்த போராட்டம், ஒரு ஓட்டர்ஸ் வந்து ஒரு கருத்து கணிப்பே எடுத்தாங்க. இந்த போராட்டத்துக்கு என்ன, அதுல 67% இல்லைங்க, இது வந்து மத்திய அரசாங்கம் வந்து செவி கொடுத்து காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசாங்கம் செவி கொடுத்து காது கொடுத்து கேட்கப்பட்டாலும் இதற்கு பின்னாடி பெரிய சதி இருக்குதுங்கிறது மறுக்கவே முடியாது. எப்படி இதே மாதிரி போராட்டம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். விவசாய சட்டம் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, அந்த சட்டம் ரொம்ப நல்ல சட்டம், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. ஆனா இதே மாதிரி பெரிய போராட்டம் வெடிச்சு எல்லாரும் இப்ப எப்படி சோனம் வாங்சாங்க பார்த்துருப்போம், எப்படி ஆல் ஐஸ் அண்ட் காசா. அதே பங்களாதேஷ்ல நடக்கிறப்ப ஒரு யாருமே எந்த நடிகர் நடிகையிலுமே வந்து ஒரு ஆதரவு கொடுக்கவே இல்லை. ஆனா இப்ப சோனம் வாங்சாவுக்கும் ஆல் ஐஸ் அண்ட் காசாவுக்கும் அதே சேம் டிட்டோ, அதே மாடல் ஃபாலோ பண்ணி இவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட்க்கு ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் நம்ம பார்த்துருப்போம் செங்கோட்டையில் என்ன மாதிரியான கொடி அங்கே ஏற்றப்பட்டுச்சு. வெறும் விவசாயிகள் போராட்டம்னா காலிஸ்தானோட கொடி அங்கே எப்படி ஏற்றப்பட்டுச்சு, எப்படி அங்கே பின்னாடி தேச விரோத சக்தி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடியும் அண்மையில் தேச விரோத சக்திகள் அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ தற்சமயம் ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்திருக்கு. 2020 டெல்லி ரியாட், அதில் நம்ம மறந்துடவே கூடாது. சிஏஏ என்ஆர்எஸ்சி கொண்டு வந்த சட்டத்துக்கு எதிராக பெரிய போராட்டம் வெடிச்சது. அந்த போராட்டத்தில் ஒரு ஐபி ஆஃபீஸர் வந்து இறந்து போனார். அந்த ஐபி ஆஃபீஸர் இறந்து போனதுக்கு காரணம் எக்ஸ் ஆம் ஆத்மியோட எம்எல்ஏ அப்படின்னு இப்போ உச்ச நீதிமன்றம் அவர் ஒரு குற்றவாளின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே தமிழகத்தில் அந்த சிஏ என்ஆர்எஸ்சி போராட்டம் திமுக தரப்புல பெருசாக முன்னெடுத்தாங்க. இதற்கும் சிஜேபிக்கும் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழகத்திலேருந்து குரல் கொடுத்தோம்ல, நம்ம நீட் குரல் வந்து இப்போ இந்தியா வானளவு இந்திய அளவு பரவி இருக்கான். ஏங்க முதல் கையெழுத்து வந்தோடனே போடுவேன்னு சொன்னீங்க, நீங்க வந்து போட்டு இது பண்ணிட்டீங்களா? உங்களோட போராட்டம் இதே மாதிரி இப்போ இப்படி போராட்டம் பண்ணீங்களா? அதே மாதிரி சேலத்துல கையெழுத்து போராட்டம் நடத்தினீங்க. குப்பை தொட்டில இருந்தது அந்த கையெழுத்து, நீட்டு எதிராக பண்ண கையெழுத்து குப்பை தொட்டில போட்டு போனீங்க. அந்த அளவுக்கு தான் மாணவர்கள் மேல நீங்க வச்சிருந்த நம்பிக்கையும் அக்கறையும் இருந்தது. அதனால தான் மக்கள் உங்களை வந்து துரத்தி தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த போராட்டம் பின்னாடியும் அந்நிய சக்திகள் இருந்துச்சுன்னா நிச்சயம் மக்களோட ஆதரவு இருக்காது. இருந்தாலும் கவர்மெண்ட் இதை செவி கொடுத்து என்ன எங்கெல்லாம் லேப்சஸ், இந்த சிஸ்டம்ல லேப்சஸ் இருக்கோ, ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் எல்லா தேர்வும் ஆன்லைன்ல கொண்டு வந்துட்டாங்க. இதுவும் வருகிற நாட்கள்ல நீட் தேர்வும் வந்து ஆன்லைன் மூலமா நடத்தப்படும்னு மத்திய அமைச்சர் சொல்லியிருக்காரு, எஜுகேஷன் மினிஸ்டர். பட் உடனே எங்கெல்லாம் சிஸ்டம்ல ஹோல் இருக்கோ அதெல்லாம் சரி செஞ்சு உண்மையா பாதிக்கப்பட்ட மாணவருக்கு மத்திய அரசாங்கம் துணை நிற்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்நிய சக்திகளுக்கு தண்டனை பெற்று தரணும்.